மல்லித்தலை கட் பண்ணி பாருங்கள் நம்ம மாஸ்டர் பக்கோடா செய்கிறதுக்கு. அது வா இப்போ தான் நம்ம பக்கோடாக்கு மாவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா வாசத்துக்கு கொஞ்சோன்னு ஜீரகத்தூள், பெருஞ்சீரகம். சரி, நம்ம மாஸ்டர் பெருஞ்சீரகம் போடுறாரு. அடுத்து இது என்ன காஷ்மீரி சில்லியா? ஒரு கரண்டி காஷ்மீரி சில்லி. மாவு பக்கத்துலேருந்து கொஞ்சோண்டு கடல மாவு சேர்த்துருக்காங்க. அப்படி வந்துருக்கு பாருங்க, நம்ம கடை அருமையாக வந்துருக்கு.